have a wonderful and memorable birthday today. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் புதுப்பட அறிவிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது ஸ்பெஷல் கெஸ்ட் மேடைக்கு அழைக்கிறோம். 23 வருட கனவு இன்று துவங்கும் இனிய பயணம். இந்த மேடை புது சந்தோஷத்தில் உற்சாகத்தில் படக்குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சினிமாவிற்கு தரமான இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை வெற்றி பெறச் செய்து தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் திரு தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 5 ஸ்டார் செந்தில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகனுக்கு செய்யும் நன்றியாவது அவனை கல்வி அறிவு உடையவனாக்கி கற்றோர் சபையில் மேலோங்கி நிற்கச் செய்வது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்கிறது குரல். தன்னை கல்வி அறிவுடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறு இப்பிள்ளையை பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் அளவிற்கு பெயரை பெற்றுத் தருதல். இந்த 2 குறளும் இந்த இருவருக்கும் பொருத்தமானது. தந்தை மகனுக்குமான பாச பிணைப்பு என்றும் அரவணைத்து வழிநடத்தும் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் 1973 சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அந்த டைமில் இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள், இன்றைக்கி சில பேர் இல்லை, அதிவீர பாண்டியன், சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி, குமுதம் செல்லப்பா, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்தம் பின்னாடி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இப்போது இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் அதாவது பெருமளவுக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி. நான் 1978 ஒரு படம் தயாரித்தேன், மாத்து தப்பது மகான்னு ஒரு கன்னட படம். அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார். அது இளையராஜாவுடைய முதல் கன்னட படம். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தயாரித்தேன். பிரசாந்த் அதுக்கு நடிக்க நான் பிரசாந்த் நடிக்க வந்த ஒருபாடு நடிப்பை நிறுத்திக்கொண்டேன். இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன். அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது. நிறைய இயக்குநர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் என் மனசில் பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணுன்றது என் மனசில் இருந்தது. அது இன்றைக்கி 23 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு. தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரி செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஹரி சார் இந்த படத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி பேச நான் நினைக்கிறேன். பர்த்டே அடுத்தது ஹரிசாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட், பிரசாந்த் 55. அதனால் இதோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். டி நகரின் அடையாளமாக்கிய பிரசாந்த் கோல்ட் டவர் மேனேஜர் ராஜேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நிறைய படங்கள் செஞ்சு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கட்டும். ஜோய் அலுகாசன் சார்பாக அவர் இன்னும் நிறைய படங்கள் அவர் செய்யட்டும். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் சார் எங்களுக்கு பிடித்த முதல் விஷயம் நடிகர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல மனிதன். அதுதான் உண்மை. எனக்கு
அவர் ஒரு பிரதர் மாதிரி. ஸோ டெஃபினெட்லி இந்த மேடையில் அவருக்கு எல்லா வாழ்த்துக்களும் கொடுக்குறேன். தேங்க்யூ. வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டும் வரும். 5 ஸ்டார் செந்தில் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். திரு பிரசாந்த் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தியாகராஜன் சார் தயாரிப்பில் பிரசாந்த் சார் நடிக்கும் ஹரிசார் இயக்கத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வணக்கம். பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு சிறிய கிஃப்ட் கொடுக்குறாங்க. behalf of Joy Alucas தங்கமும் வெள்ளியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. போறப்ப என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளோட விஷஸில் இன்னும் ஒரு அடுத்த கடத்து கொண்டு போங்கிறது ஆழமாக நம்புகிறோம். இப்பொழுது கேக் கட் பண்ணுற நிகழ்ச்சி. இப்போது நிறைய பேர் அவர் தனிப்பட்ட முறையில் வாழ்த்தோன்னு சொல்லி போக்கே கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இது முடித்த பிறகு ஒவ்வொருத்தராக சந்திச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ முதல்ல கேக் கட் பண்ணலாம். ஸோ விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். மதிய உணவு சிறப்பாக ரெடியாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.